அன்பான பக்தர்களே, இப்போது ஆஞ்சநேயர் ஜெயந்தியை பற்றி மிக விரிவாக பார்ப்போம். பொதுவாக ஆஞ்சநேயரை எல்லா பக்தர்களும் வழிபாடு செய்கின்றனர், எல்லா உயிரினங்களும் வழிபாடு செய்கின்றனர். அத்தகைய ஆற்றல் வாய்ந்தவர் தான் ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருக்கு மிக வலிமையானவர், செயல்களில் செய்வதில் திறமையானவர். எல்லா மகான்களும் ஆஞ்சநேயரை பற்றி பல பாடல்கள் பாடியுள்ளார்கள். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்று தாவி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கரை கண்டு அயலார் ஊரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று மிக அழகாக ஆஞ்சநேயருடைய மந்திரத்தை பல பக்தர்கள் இன்று சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். இவ்வாறு ஆஞ்சநேயருடைய ஜெயந்தியை முன்னிட்டு மேற்கொண்ட மந்திரத்தை சொல்லி நாம் அந்த ஜெயந்தியை நாம் கொண்டாடும் பொழுது, ஆஞ்சநேயர் எவ்வாறு சக்தி வாய்ந்தவராகவும் பயமுள்ளவராகவும் இருக்கின்றார், இதற்கு என்ன காரணம் என்று பார்ப்பது ஆச்சரியமாக இருக்கின்றது. அதற்கு காரணம், ஆஞ்சநேயர் சிவபெருமானுடைய அம்சம். அதே போன்று வாயுபுத்திரனுடைய மகன். இவர் எல்லா தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர். எப்படி இது நடந்தது என்று பார்க்கும் பொழுது, ஆஞ்சநேயர் பல சக்திவான், பல வலிமைகளை உடையவர். ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து பார்க்கும் பொழுது வானத்தில் சூரிய பகவான் ஒரு தீப்பிழம்போடு சவப்பொரு பந்து கொண்டு காணப்படுகின்றார். ஆஞ்சநேயர் வானத்தை பார்த்து, ஆகாயத்தில் இவ்வளவு லட்டுவா நினைத்து இங்கிருந்து பறந்து போய் சூரியனை பிடிக்கப் போகின்றார். இந்திரனானவன் வஜ்ராயத்தில் அனுமன் அடிக்கின்றான். மகன் அடிபட்ட காரணத்தில் வாயுபுத்திரன் கோபமாக இருக்கின்றார். வாயுபுத்திரனுடைய வாயுவை நாம் அமைதி கொள்ள செய்வது என்பதற்காக ஆஞ்சநேயருக்கு பல தேவர்கள் ஆசீர்வாதம் அளிக்கின்றனர். அதனால் ஆஞ்சநேயர் ஆற்றல் மிக்கவராகவும் வலிமை உள்ளவராகவும் இருக்கின்றார். இத்தகைய ஆஞ்சநேயர் எதற்காக ராமாயணத்தில் வர வேண்டும்? அன்பான பக்தர்களே, ராமனுடைய குரு சிவபெருமான், சிவனுடைய குரு ராமன். தன்னுடைய குரு ராமருக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக சிவபெருமானே அனுமனாக தோன்றி குருவுக்கு சேவை செய்கின்றார். இவ்வாறு சேவை செய்கின்ற சமயத்தில் அவருக்கு குருவாக சூரிய பகவான் வருகின்றார். சூரிய பகவானிடம் அவர் கல்வி கற்ற காரணத்தினால் அவர் ஞானம் சிறந்தவராகவும் கல்வியில் வல்லவராகவும் பேச்சாற்றல் உள்ளவராகவும் விளைகின்றார். இத்தகைய அனுமன் மகாராஷ்டிராவில் உள்ள அஞ்சனகிரி என்ற இடத்தில் அஞ்சனா தேவிக்கு கேசரி என்பவருக்கு மகனாக பிறக்கின்றார். மகனாக பிறந்தவுடன் சூரிய பகவானிடம் அவர் கல்வி கற்கின்றார். இதனால் அவர் சொல்லாற்றில் மிக்கவராகவும் சொல்லின் செல்வராகவும் விளங்குகின்றார். உதாரணமாக ஸ்ரீலங்கா போய் வந்து ராமரை பார்க்கின்றார். கண்டேன் சீதை என்று அவர் சொல்கின்றார். ஏன் சீதையை கண்டேன் சொல்லவில்லை? அதாவது ஒருத்தருக்கு எது இன்பத்தை அளிக்கின்றதோ அந்த வார்த்தை முதலில் போடுகின்றார். கண்டேன் சீதை என்று சொல்வதுடன் ராமபுரம் மிகவும் சந்தோஷப்படுகின்றார். இந்த அளவுக்கு அவர் சொல்லில் செல்வராக இருக்கின்றார். அதற்காட்டிலும் மேலாக பக்தர்களின் ரத்தினமாக திகழ்கின்றார். காரணம், அவர் பெரும்பாலும் ராமனுடைய பக்தனாகவே வாழ்ந்து காட்டுகின்றார். ராம நாமத்தை சொல்கின்றார். அதே போன்று ராமனுடைய பஜனையும் அவர் பாடிக்கொண்டே இருக்கின்றார். இதை காட்டிலும் மேலாக
ராமரை காட்டிலும் ராம மந்திரமே வலிமையானவை என்பதை ராமருக்கே புரியும்படி செய்து காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, ராமநாமம் எதையும் செய்ய வலிமை உடையவை என்பதை பக்தர்களுக்கும் கூறி காட்டுகின்றார். இதனால்தான் பக்தர்களே, எங்கெல்லாம் பஜனை நடக்கின்றதோ அங்கெல்லாம் அனுமன் ஒரு மூலையில் உட்கார்ந்து இந்த பஜனையை ரசித்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த ஐதீகம் இன்றும் இருக்கின்றது. ராமரை காட்டிலும் ராமநாமம் சிறந்தவையா என்று எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் எழுவது வழக்கம். இது ஆஞ்சநேயர் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அதாவது, இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பாலம் அமைக்க வேண்டும். அதற்கு அனுமன் ஒவ்வொரு கல்லிலும் ராம் ராம் எழுதி எழுதி அதை கடலில் போடுகின்றார். கல்லானது நினைக்கின்றது. அந்த கல்லு போடுவதில் அணில்களும் மற்ற உயிரினங்களும் கரடிகளும் எல்லாம் சேர்ந்து விடுகின்றன. ராமருக்கு ஒரு ஆசை, எல்லோரும் வேலை செய்யும் பொழுது நாம் ஏன் உட்கார வேண்டும், நாமும் களத்துக்கு போடலாமே சொல்லி அனுமனிடம் வருகின்றார். ராமன் ஒரு கல் எடுக்கின்றார், கடலில் போடுகின்றார். அந்த கல்லானது முங்கி விடுகின்றார். ராமருக்கு ஆச்சரியம். அனுமன் சிரிக்கின்றார். அனுமன் யார்? சிவபெருமானுடைய அம்சம். அவர் சொல்லுகின்றார், ராமரே இருந்தாலும் நீங்கள் ராம் என்று எழுதி கல்விக்கு போட்டு பாருங்கள். சொல்லும் பொழுது ராமரும் எழுதி அந்த கல்லை கடலில் போடும் பொழுது கல்லாலும் இருக்கின்றது. இதிலிருந்து ராமரை காட்டிலும் ராமநாமம் மிக உயர்ந்தவை என்பதை இங்குள்ள எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாமல், நீங்கள் ராமர் காட்டில் ராமநாமம் சிறந்தவை என்பது இன்னொரு நிகழ்வு. அதாவது, விஸ்வாமித்திரர் வருகின்றார். விஸ்வாமித்திரருக்கும் அனுமனுக்கும் ஏதோ ஒரு சண்டை. இதன் விளைவாக விஸ்வாமித்திரர் தன்னுடைய சீரர்கள் ராமனை கூப்பிடுகின்றார். ராமனை கூப்பிட்டு, அதோ நிற்கிறாரே அனுமன், அவரை அமுங்கால் விட்டு அவர் சாவடி என்று சொல்கின்றார். இவ்வாறு இருக்கின்ற சமயத்தில் ராமர் வில்லில் அம்பை ஏற்றுகின்றார். அனுமர் உட்கார்ந்து தியானம் செய்கின்றார். ராமநாமத்தை சொல்லிக்கொண்டார். ராமர் அம்பெல்லாம் அவரை அனுமன் ஒன்றும் செய்யவில்லை. அந்த அளவுக்கு ராமரை காட்டிலும் ராமநாமம் சிறந்தது என்பது ஆஞ்சநேயர் எல்லா பக்தர்களுக்கும் புரிய வைக்கின்றார். எல்லோருக்கும் தெரியும், சனி பகவான் எல்லா கடவுள்களையும் எல்லோரும் பிரித்து விடுகின்றார். ரெண்டே 2 பேரை மட்டும் பிடிக்க மாட்டார். ஒன்று விநாயகர், இன்னொன்று ஆஞ்சநேயர். அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்கள் அவர்கள். அதனால் சனிதோஷம் உள்ளவர்கள் இந்த 2 பேரை வழிபட்டால் அந்த சனி தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம் என்று பலர் கருதியுள்ளனர். இப்பேற்பட்ட பல கருவியுடைய ஆஞ்சநேயர் ஜெயந்தி எவ்வாறு கொண்டாடுவது? அன்பான பக்தர்கள், வீட்டில் ஆஞ்சநேயருடைய படம் இருந்தால் அவருக்கு எளிய அலங்காரம் செய்து ஒரு சிறிய நெய்வேத்தியத்தை படைக்கலாம். அதே போன்று சில வசதியானவர்கள் ஆஞ்சநேயருடைய சிலைக்கு எண்ணெய் சாத்துவார்கள். அதுக்கு என்ன காரணம்? ஆஞ்சநேயர் அவர்கள் சீதா பிராட்டியை மீட்க வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலங்காவில் போர்க்களத்தில் போர் புரிகின்றார். அவ்வாறு போர் புரிகின்ற சமயத்தில் ஏராளமான வெட்டு காயங்களோடு சீதாதேவியை பார்க்க வருகின்றார். சீதாதேவி கண்ணீர் வடித்துக் கொண்டு அனுமன் உடல் குளிர வேண்டும் என்பதற்காக அவர் எண்ணெயை அவர் உடலில் பூசுகின்றார். அவ்வாறு எண்ணெய் பூசப்பட்ட அந்த காரணத்தினால் இன்றும் பல பக்தர்கள் அனுமனுக்கு வெண்ணெய் சாட்டி வழிபாடு செய்தவர்கள் இருக்கின்றனர்.
அதை காட்டிலும் அனுமனுக்கு வெற்றிலை போட்டு மாலையாக போட்டு வழிபடுவார்கள். இதனுடைய தத்துவம் தான் என்ன என்று பார்க்கும் பொழுது, அசோகவனத்தில் சீதையானவர் மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த ராமாயணத்தின் நடுவுடைய போரில் ராமர் வெற்றி அடைகின்றார். அந்த ஒரு இன்பமான செய்தியை சீதாதேவிக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வெற்றியடைந்தார் ராமர் என்று சொல்லும் பொழுது, சீதாதேவி அவர்கள் பக்கத்தில் உள்ள வெற்றிலை கொடியில் உள்ள வெற்றிலையை எடுத்து மாலையாக அதை மாற்றி அனுமனுக்கு சாப்பிடுகிறார். இவ்வாறு அனுமனுடைய வழிபாட்டில் ஆயிரக்கணக்கான தத்துவங்களும் கருத்துக்களும் அடங்கிக் கொண்டிருக்கின்றன. இதனால் யார் அனுமனை பிரார்த்தனை செய்து அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றார்களோ அவர்கள் பயமில்லாமல் இன்று வாழலாம். எதற்காக பெண்கள் அதிகமாக அனுமனை வழிபடுவார்கள்? அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், சீதாதேவி தனியாக இருக்கின்ற சமயத்தில் சீதாதேவிக்கு ஆறுதலாகவும் ஆனந்தமாகவும் அவருக்கு பாதுகாப்பாகவும் அனுமன் இருந்திருக்கின்றார். இதே போன்ற என்னுடைய வாழ்க்கையிலே அனுமனை போன்ற ஒருவர் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பல பெண்கள் அனுமனை வழிபட்டவனும் இருக்கின்றனர். அதே போன்று இன்றைய வாழ்க்கையில் வாழ்க்கை முறை மாறி பல ஆண்கள் திருமணமாகாமல் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். சில பெண்களும் திருமணமாகவும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இவர்களுடைய பயம் போக்குவதற்காகவும் அச்சமில்லாமல் வாழ்வதற்காகவும் அனுமனை வழிபட்டு அவர்கள் பலன் அடைந்த வண்ணம் இருக்கின்றனர். அதே சமயத்தில் பல பக்தர்களுக்கு பல வேண்டுதல்கள் இருக்கின்றன. வலிமையான உடல் வேண்டும், அதாவது சமர்த்தமாக வலிமையான உடல் வேண்டும், அதே போன்று சாமர்த்தியமாக பேச வேண்டும், கடமை வீரராக ஆக வேண்டும், சொல்வளம் மிக்கவராகவும் செல்வவளம் மிக்கவராகவும் ஆக வேண்டும் என்பதற்காக பல பக்தர்கள் அனுமனை வழிபட்டு இருக்கின்றனர். இவ்வாறு இந்தியா முழுவதும் பல அனுமன் ஆலயங்கள் உருவாக்கப்பட்டு வழிபட்டவனும் இருக்கின்றனர். அயோத்தி, காஷ்மீர், குஜராத், தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், சுசீந்திரம், நாமக்கல் என்று பல இடங்களில் அனுமனை வழிபட்டு பலனடைந்தவர்கள் இன்றும் இருக்கின்றனர். அன்பார்ந்த பக்தர்களே, யாரெல்லாம் ஆஞ்சநேயர் ஜெயந்தியில் மட்டுமல்லாமல் தினந்தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுகின்றனர்களோ அவர்கள் தினசரி வாழ்க்கையில் அமைதி, ஆனந்தம், ஆரோக்கியத்தை வனமோடு இன்றும் வாழ்ந்துகின்றனர், வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை எல்லா பக்தர்களும் உணர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் பக்தர்கள் வாழ்வில் சங்கடத்தை போக்குவதற்காக சங்கடகர சதுர்த்தி விரதம், ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அமாவாசை விரதம், கைமேல் பலன் கொடுக்கும் கார்த்திகை விரதம், அச்சத்தை தீர்க்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி போன்ற பல விரதங்களை நாம் இன்று பேசியுள்ளோம். மேற்கொண்ட பல விரதங்களை பின்பற்றி நீங்களும் வளமோடு என்றும் எப்போதும் வாழ எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நான் நிறைவு செய்கின்றேன்.